கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட சார்ஜஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியிருக்காங்க, என்ன கம்பேரிசன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன கம்பேரிசன், எஸ்பெஷலி சென்னையில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ் கால்குலேஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிற சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வாங்க டாபிக்குள்ள போகலாம். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம எந்த ஒரு சொத்தை வாங்கினாலும் விற்றாலும் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் இங்க இருக்கிற நடைமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஒரு 11% கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ அதை வந்து குறைச்சிருக்காங்க. யார் குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பர்சன், அதாவது அவர் தான் ஹையர் அத்தாரிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட சார்ஜஸை வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா போகிறாங்க. அங்கே வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சார்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி அன்ஃபார்ச்சுனேட்லி கர்நாடகாவில் கம்மி கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அதிகம், கர்நாடகாவில் கம்மி. ஸோ இதை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதை நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வராங்க, ஒரு ப்ராப்பர் பிளான் போடுறாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட சார்ஜஸை வந்து குறைக்கிறாங்க எஃபெக்டிவ்லி டிசம்பர் 2023. ஓகேங்களா? சரி, ஓகே. சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஓகேங்களா? அந்த அப்பார்ட்மெண்ட் நான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று யூடிஎஸ்னா அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9+2% வரும், 11% சேல் டீலில். ஓகேங்களா? 9% வரும். அந்த 9%ல் 7% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 2% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஓனர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? அது வந்து ஒரு 4% வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கிற சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் வர 4%ல் 3% ஸ்டாம்ப் டியூட்டி வரும், 1% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வரும். ஸோ ஆல் புட் டுகெதர் ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா 13% வந்து வரும். இதில் யூடிஎஸ்க்கு தனியாக 9% ப்ளஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு 4%. இதுதான் ஃபார்முலா அப்போ இருந்த ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அஃபீஷியல்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கர்நாடகா போகிறாங்க. கர்நாடகா போயிட்டு அந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, லோ ரேட். ஓகேங்களா? ஸோ கம்மி ரேட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இவங்க ரிவைஸ் பண்ணுற ப்ரைஸஸ் என்ன இருக்கும், சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7%. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் சேல் டீட் அப்படின்றாங்க. இந்த சிங்கிள் சேல் டீட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், யூடிஎஸ் தனி, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தனி. இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் 9% வந்து 4%, ஆல் 13%. இங்கே சிங்கிள் சேல் டீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% தான். ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% கிட்ட குறையுது. ஸோ இதுக்கு எப்படி கம்பேர் பண்ணால் யூடிஎஸ்க்கு 9%, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு 4%, ரெண்டுமே சேர்த்து 13%. நான் ப்ராப்பர்ட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் சென்னையில் வாங்கினா 13% நான் ஹேவ் டு பே டேக்ஸ். பட் இங்கே சிங்கிள் சேல் டீடில் 7% தான் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காம்போசிட் வேல்யூ அப்படிங்கிறாங்க. இந்த காம்போசிட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் லேண்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் வரும், ப்ளஸ் பில்டப் ஏரியா எல்லாமே சேர்த்து, எல்லா வேல்யூவும் சேர்த்து தான் காம்போசிட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். பழைய டேக்ஸுக்கும் இப்போ இருக்கிற டேக்ஸுக்கான கம்பேரிசன் என்னென்னு பார்ப்போம். சென்னையில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் வந்து 1 crore. ஓகேங்களா? அந்த 1 crore 25 lakh வந்து யூடிஎஸ். ஓகேங்களா? அன்டிவைடட் ஷேர். ஸோ அந்த அன்டிவைடட் ஷேருக்கு 9% போட்டோம்னா 2.25 lakh வந்து 9% வரும், ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் 75 lakh. அந்த 1 crore 25 lakh 9%, பேலன்ஸ் இருக்கிற 75 lakh 4%. ஸோ இது வந்து ஒரு 3 lakh வரும். ஸோ ஆல் புட் டுகெதர் அந்த 13% நான் ஸ்பிளிட் அப் பண்ணி நான் 9% 4% போடும்போது ஐ ஹாவ் டு பே ஒன்லி 5,25,000 வந்து டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட சார்ஜஸ் அந்த 9% ப்ளஸ் 4%. இந்த 9% 7% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 2% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த 4%ல் 3% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 1% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ அப்போ ஆல் புட் டுகெதர் 7 + 3 10% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 3% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இது எல்லாமே சேர்த்து ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டிக்கு பழைய டேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 5,25,000. பட் இப்போ சீனே வேறு. 1 crore
டைரக்டாக 7%, 7 lakh rupees. ஸோ 7 lakhன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.75 lakh வந்து டேக்ஸ் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து அதிகமாக தான் வருது. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்லாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50 lakh ஒரு பர்சன்டேஜ், 50 lakh to 3 crores ஒரு பர்சன்டேஜ். இந்த 3 crore மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது மென்ஷனே பண்ணலை. அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த ஜிஓவில் வந்து மென்ஷனே பண்ணல. விச் மீன்ஸ் அப்போது அப் டு 3 crore இருக்கிறவங்களுக்குலாம் ஆல்ரெடி என்ன டேக்ஸ் இருந்தோ அதை தான் they have to pay. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லாப்னு சொல்கிறதுல ஸ்லாப்னா என்ன, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப் டு 50 lakh 6%, இதில் வந்து 4% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி, 2% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த 50 lakh to 3 crores இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 7%, 5% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 2% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ இந்த கான்செப்ட் தான் அவங்க எடுத்துகிட்டு வர முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்ஸில் எவ்வளோ இருக்குது? சில ஸ்டேட்ஸ் ஓகேங்களா, ஒரு 5 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 8+1 ஓகேங்களா, ஸ்டாம்ப் 8, ரெஜிஸ்ட்ரேஷன் 1, ஸோ 9%. தெலுங்கானாவில் 5%, 4+1. டெல்லியில் 7%, 6+1, 6 மீன்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டி, 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஓகேங்களா? மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா 4+3 7%. ஓகேங்களா? இந்த 4+3 அப்படின்னா 4 வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, 3 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அண்ட் அஸ்ஸாம் தான் ரொம்பவே பாவம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 14.5%, 6% ஸ்டாம்ப் டியூட்டி, 8.5% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அஸ்ஸாமில் தான் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே அதிகமாக இருக்குது, 14.5%. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி போகிறாங்க அப்படின்போது அவங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுங்க, அவங்ககிட்ட இந்த விஷயத்தை எடுத்து போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.